Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்துரு நம்ம பிரீசிலம் நெட் பேஜ்க்காக இஃப்தார் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இஃப்தார் பாக்ஸ் வந்து இது நம்மளோட 5th பார்ட். ஸோ ஆல்ரெடி 4 கடையிலேருந்து ட்ரை பண்ணி போட்டு ஆல்ரெடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், வேணா அதையும் பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேவரி சீஷல்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வாங்கினதுலேயே எனக்கு தெரிஞ்சு பெரிய இஃப்தார் பாக்ஸ் இதாக தான் இருக்கும். அண்ட் வெயிட்டும் வேற லெவலில் இருக்கு. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, ஸோ எல்லாமே டேஸ்ட் எப்படி இருக்கு, ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ பெரிய டப்பாவா இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பேக்கேஜிங் வேற லெவல்ல இருக்கு. நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு யூஸ்வலா இருக்கிறத விட. அண்ட் அவங்களோட ப்ரௌசரும் இருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் வாங்கினதுலேயே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இதில் தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்றத பார்த்துருவோம். ஸோ நம்ம வாங்கின பாக்ஸ்லேயே இதுதான் ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது வந்து 750 rupees ஆச்சு. நான் ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 750 rupeesக்கு வந்திருந்தது. ஸோ வாங்கி வச்சுட்ட முன்னாடியே. ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ மொத்தமாக இதில் வந்து 20 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இருக்கே தவிர உள்ள ஒரு 3 ஐட்டம்ஸ் இருக்கு. மீதி இடத்துலலாம் இஃப்தார் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி வெறும் சமோசாஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு பக்கோடா, பழம்பொரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் வாட்டர் பாட்டில், ஜூஸ், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இவங்க இந்த குபூஸ், பரோட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம கொடுத்த 750 rupeesக்கு இது வர்த்தா இருக்கா, ஸோ இது 10க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் தர போகிறோன்றது தான் பார்ப்போம். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லா கடையிலுமே நம்ம வாங்கியிருந்தப்போ ஒரு ஸ்டிக்கர் நேமாவது எழுதியிருந்தாங்க. இதில் எதுவுமே பேர்லாம் எழுதலை. பட் குவான்டிட்டிஸ் தான் எனக்கு முக்கியமாக ஃபீல் ஆகுது, பேர்லாம் விட. நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டிஷன் நமக்கு தெரிஞ்சிட போகுது யூஸ்வலாகவே. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ பெரிய பாக்ஸில் யூஸ்வலாக இந்த பிரியாணிலாம் வாங்குவோம்ல, பிரியாணி ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பேக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன இருக்குன்னு. ஸோ பெரிய பீஸ் பழம்பொரி, ஒரு பெரிய சமோசா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கோடாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனியன் பக்கோடா தான் நினைக்கிறேன். உள்ளே டீப் இன்சைட் ஒரு சாஸ் பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சமோசாக்காக தான் இருக்கும். நல்ல பெரிய சைஸ்ல ஒரு சிங்கிள் சமோசா கொடுத்துருக்காங்க. அதுவும் சிக்கன் சமோசா. முறுமுறுன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. ஸோ சிக்கன் சமோசா, ஆனியன் பக்கோடா. எனக்கு ஆசையாக இருக்கிறது இந்த பழம்பொரி தான். ஸோ யூஸ்வலாக எதுலையுமே அவ்வளோத்துலலாம் தரல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. ஸோ பழம்பொரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா பழுத்த நேந்திரங்க அதை போட்டிருக்காங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. பட் ஆயில் ரொம்பவே ஜாஸ்தி. பட் டேஸ்ட் சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரூட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதுலையுமே பேர் இல்லைன்றதுனால நான் என்னென்ன டிஷ்ஷஸ்ன்றது சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அன்பாக்ஸ் பண்ணதான் என்னென்னு தெரியும். மீதிலலாம் கொஞ்சம் ரீடபிளாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி, ஆரஞ்சு, பைனாப்பிள், ஆப்பிள், வாட்டர்மெலன், அதுக்கப்புறமா அவ்வளோதான் பப்பாயா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு நோம்பு கஞ்சி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேக்கேஜிங்காக இருக்குது. ஸோ டம்ளர் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ நம்ம நிறைய கடையில் நம்ம கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஃப்ளேவர் இருந்தது. ஒரு கடையில் மட்டும் நான் சொல்லியிருந்தேன் சிக்கன் சூப் மாதிரி இருந்ததுன்னு, ஸோ நல்லா இருந்தது. இது வந்து எக்ஸாக்ட்லா மட்டன் சூப் மாதிரி இருக்கு. ஏன்னா மேலே இருக்கிற அந்த வாட்டரா இருக்கிறதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கு. ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ வேற லெவல்ல இருக்கு. செம்ம டேஸ்ட். ரொம்ப ரிசம்பிள் பண்றது மட்டன் சூப்பை தான். ஸோ நோம்பு கஞ்சி டிக் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹலீம் பெரிய டப்பா கொடுத்துருக்காங்க. பட் மேலே லெமனோ ஃப்ரைட் ஆனியன்ஸ் இது எதுவுமே இருக்கா மாதிரி தெரியல. வெறும் ஹலீம் மட்டும் தான் இருக்கா மாதிரி இருக்கு. ஃப்ரைட் ஆனியன் போட்டிருக்காங்க கொஞ்சோண்டு. ஸோ எப்படி டேஸ்ட் இருக்குன்றத பார்த்துருவோம். குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் நிறைய தான் இருக்கு இந்த டப்பால. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. எல்லா ஹலீமை விட இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. சூப்பரா இருக்கு. யோசிச்ச சீசல்ல நிறைய பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கும்ன்ற ஒரு ஹோப் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே காப்பாற்றிருக்காங்க இது வரைக்கும். ஸோ மீதி டிஷ்ஷஸாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு கட் ஃப்ரூட்ஸ் மாதிரி கட் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேன்னு பார்க்கும்போது கேரட்டு குக்கும்பர் இதெல்லாம் இருக்கா மாதிரி இருக்கு. எஸ், கேரட் குக்கும்பர் வினிகரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அது ரோல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரோல் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஷவர்மா கொடுத்துருக்காங்க பெருசாக. ஸோ ரோல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ரோல் சூப்பராக இருக்கு. சிக்கன் ஃபில்லிங் நிறையவே இருக்கு. கூட அந்த மைனஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. ஃபில்லிங்காகவும் இருக்கு. நல்லா பெரிய ரோல். நம்ம இது வரைக்கும் வாங்கினதுலேயே ரோல் இவங்க தான் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரியாணி இல்லாமல் மந்தி ரைஸும் கூட அந்த ரெட் டொமேட்டோ சட்னியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்டர் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த பாக்ஸ்லேயே பெரிய சிக்கன் பீஸா இவங்க தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ஹோல் தை வித் லெக்கோட கொடுத்துருக்காங்க சிக்கன். ஸோ பார்பிக்யூ சிக்கன் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. கூட மைனஸ் இருக்கு. ஸோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா ஸ்பைசியா, அதுவும் அந்த நல்ல சார் தந்தூர் ஆகி வந்திருக்கு. ஸோ இது கூட மைனஸ் வச்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல. ஓவரால் எல்லா டிஷ்ஷுமே மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ சாலிட் எஃபர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு கிரேவி வேற இருக்கு. இது இடத்துல சின்னதாக தான் பரோட்டா கொடுத்தாங்க. இவங்க இவ்வளோ பெரிய பரோட்டா ப்ளஸ் இந்த சிக்கன் கூட சாப்பிட்றதுக்கு குபூஸுமே கொடுத்துருக்காங்க. நல்லா ட்ரையாக ஒரு பிளெயின் குபூஸ் ஒன்று. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இந்த வினிகரில் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு இந்த சிக்கன் வச்சு கூட சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது கூட சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிடுவோம். சிக்கனாக என்ன கிரேவி தெரியல. ஸோ ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க.
ஸோ எதுவுமே எங்கேயுமே ஸ்பில் ஆகாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பேக்கேஜிங்கும் நைஸ். பட் எனக்கு என்னென்ன பேர் மட்டும் கொஞ்சம் எல்லாத்துலையுமே எழுதியிருக்கலாம் என்னென்னு. பட்டர் சிக்கன் நினைக்கிறேன். ஸோ பட்டர் சிக்கன் கிரேவி கூட பரோட்டா, நைஸ் காம்பினேஷன். ஸோ பீஸ் இப்போ தான் பிச்சு பார்த்தேன். அது மட்டன் கிரேவி போல். ஸோ மட்டனில் நல்ல பட்டர் சிக்கன் கிரேவி பேஸ் தான். பட் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. ஸோ அதில் மட்டன் போட்டு ஒரு கிரேவி சூப்பராக இருக்கும். ரொம்ப காரமாலாம் இல்லை, ரொம்ப தித்திப்பாக தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலையும் கொடுக்குற கிரேவி நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயின் மேட்டர் மந்திக்கு போயிடலாம். ஸோ மந்தியோட டேஸ்ட்னு பார்க்கலாம். ஸோ அதுவுமே மட்டன் மந்தி தான். ஸோ மட்டன் பீஸ் ஒன்று போட்டு கூட ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது மந்தி ரைஸா இல்லை கீ ரைஸான்னு தெரில. நல்லா ஒரு கீ ரைஸ் மாதிரி தான். ஃப்ளேவர் ரைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கீ ரைஸ் மாதிரி தான் இருக்குது. கூட ஒரு மட்டன் பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மந்தி ரைஸ் மாதிரி தெரியல. மேபி இது போட்டு சாப்பிட்டா மந்தி ரைஸ் ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். பட் நல்லா குக் ஆகிருக்கு ரைஸோட ஃப்ளேவர் சூப்பராகவே தெரியுது. பெஸ்ட் ஐடியா. எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட உட்காருங்க. சாப்பிடும் போது ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த டேங்கியான டொமேட்டோ சாஸும் டொமேட்டோ சட்னி சாஸ் இல்லை. இப்போ மந்தி ரைஸ் ஃப்ளேவரில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அந்த ஜூஸ் குடிச்சா முடிஞ்சிருச்சு. ஸோ 2 ஸ்வீட் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து நல்லா இருக்கு. ஆல்மண்ட்லாம் வச்சு என்னன்னு தெரில. ரவாவில் செஞ்சுருக்காங்க ஸ்வீட்டு. நைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பாக்ஸ்லேயே நிறைய ஸ்வீட் கொடுத்துருக்காங்க இவங்க தான். நெக்ஸ்ட் ஒரு குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. அது சாப்பிட்டதுனாலே தெரியல. குலாப் ஜாமுன்ல ஸ்வீட் இருக்கா மாதிரியே தெரியல. ஸோ ஃபைனலி எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம். எக்ஸப்ட் இந்த ஜூஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் என்ன ஜூஸ்ன்னு பார்த்தா வாட்டர்மெலன் மாதிரி தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி போமோகிரானட் ஜூஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சுகர் எதுவுமே போடாமல் போமோகிரானட் நல்லா அடித்து ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. குவான்டிட்டிஸுமே ஜாஸ்தி, குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கு. அண்ட் கொடுத்ததுக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் எல்லா டிஷ்ஷஸுமே டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சுங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஓவரால் 10 பாயிண்ட்ஸுக்கு இதுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 9.5 தருவேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வாங்கினதுலேயே நல்லா வந்து இந்த இஃப்தார் பாக்ஸ் இதுதான். ஸோ வேற லெவல் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரேசில் எமினேட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. பை பை.